வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. ஆசானின் வழியில் அருள் தொண்டாற்றுவதற்கு அருள்நிதியர்களுக்கான பயிற்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மதிப்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் பெரும் மதிப்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்று எனது உரையை தொடங்குகிறேன். உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் துன்பமில்லாமல் இந்த உலக இன்பங்களை அனுபவித்து அமைதியாக வாழ்வதற்கே விரும்புகிறான். அதற்காக அவன் சிந்திக்கிறான், செயல்படுகிறான். அப்படி சிந்தித்து துன்பமில்லாமல் இன்பமாக அமைதியாக வாழும் அறிவிலே முழுமை பெற்றவர்களைத்தான் ஞானிகள் என்று சொல்லுகிறோம். அதனாலதான் சொல்லுவாங்க, துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கு ஞானம் வேண்டும், அஞ்ஞானம் துன்பத்திற்கு காரணம். அப்ப ஞானம் துன்பமில்லாத வாழ்வுக்கு காரணம். இப்படி எத்தனையோ ஞானிகள் இந்த மனித குலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் இன்புற்றிருக்க இந்த அறிவிலே முழுமை பெறுவதற்கு தொண்டு செய்து வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி தொண்டு தொட்டு இந்த பூமியிலே எத்தனையோ மகான்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு குருவாக அமைந்தவர் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள். அவர் ஒரு ஞானி. அவர் 1911 சென்னைக்கு அருகில் கூடுவாஞ்சேரிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு நெசவாளி குடும்பத்தில் பிறந்து அவருக்கு வாழ்க்கையில் துன்பம் வந்தது. முதல்ல பசிக்கு உணவு கிடைக்கவில்லை அவருக்கு. 3ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது அங்கதான் வறுமை ஏன், துன்பம் ஏன், துன்பம், அந்த வாழ்க்கை துன்பங்களுக்கெல்லாம் என்ன காரணம் என்று சிந்திக்கிறார். சிந்தித்து இந்த துன்பங்களுக்கெல்லாம் காரணம் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுகிற அறிவு குறைபாடுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சார். எப்படின்னா, மனித வாழ்க்கை என்றாலே பிரச்சனைகள் உண்டு. இயற்கையிலேயே பிரச்சனை வரும். மனிதன் தன் செயலாலும் பிரச்சனைகளை உருவாக்கிக் கொள்வான். இயற்கை. அது எப்படி? உடல் நலத்துக்கு பிரச்சனை வரும், உடலுக்கு வலி வரும், நோய் வரும், தானாகவே வரும். நம்முடைய செயலாலும் வரும். இது எல்லாருக்கும் தெரியும். அதே போல பொருள் பிரச்சனை வருகிறது, எல்லாருக்கும் தெரியும். பொருள் பிரச்சனை இல்லாம வாழ முடியாது. ஏனென்றால் பொருள் தேவை. நாம் வரும்போது கொண்டு வரவில்லை. கொண்டு வந்தோமா பிறக்கும்போது? இல்ல உடல் நலத்தோடாவது வந்திருக்கிறோமா? இல்ல. இங்கே பாவ பதிவுகளோட தான் வந்திருக்கிறோம். சஞ்சித கர்ம வினைப்பதிவுகள். அந்த பாவத்தினால நோய், மரபு அணுக்களுடைய தரம் கெட்டதுனால ஒரு தரக்குறைவான உடல் தான் நமக்கு அமைந்திருக்கிறது. அப்ப பிரச்சனையோட தானே வந்திருக்கிறோம். உடல்நல பிரச்சனையோட தான் வந்திருக்கிறோம். பொருள் பிரச்சனையோட தான் வந்திருக்கிறோம். வருது உறவு பிரச்சனை. நம்ம விரும்புற மாதிரி நமக்கு உதவுகிற மக்கள் இல்லை, கிடைக்க மாட்டேங்கிறாங்க, துன்பம் கொடுக்கிறார்கள். இந்த உறவு பிரச்சனை வருது வாழ்க்கையில. இன்னொன்னு, எவ்வளவுதான் நாம் இந்த உலக இன்பங்களை அனுபவிச்சாலும், எவ்வளவு காலம் அனுபவிச்சாலும் அந்த ஆசை தீரல. போதும் என்ற மனம் இல்லை.
ஆகையினால மனதுக்கு அமைதி இல்லை. இது ஒரு அமைதி பிரச்சனை, மன அமைதி பிரச்சனை. அதனால மரணம் வந்துடுமோன்னு பயம், மரண பயம். பாருங்க, 4 பிரச்சனை. உடல்நல பிரச்சனை வரும், பொருள் பிரச்சனை வரும், உறவு பிரச்சனை வரும், மன அமைதி பிரச்சனை வரும். இதான் மகரி சொல்றாங்க, சிக்கல் இல்லாத வாழ்க்கை இல்லை. பிரச்சனைனா சிக்கல், ப்ராப்ளம். அந்த சிக்கலை எதிர்கொள்வது, அதை தீர்வு காண்பதுதான் வாழ்க்கை. அதனால சொல்வார், சாமி எப்பதான் சிக்கல் தீரும்னு ஒருத்தர் கேட்டாராம் மகரிஷி கிட்ட. எப்ப சாமி தீரும்? இந்த உடம்புல உயிர் சிக்கிக்கிட்டு இருக்கிற வரையில உனக்கு சிக்கல் இருக்கும். என்னைக்கு இந்த சிக்கல் விலகுதோ அன்னைக்கு தான் அமைதி. அதனால நிறைய பேர் சொல்றான், எங்கடா நிம்மதி, செத்தா தான் நிம்மதி. அப்படி இல்லை, வாழும் போதே அந்த சிக்கலில் எதிர்கொள்வது, தீர்ப்பது, அதுவே இன்பம். ப்ராப்ளம் இருக்கும். அதனாலதான் சிக்கல் இருந்தாதான் வாழ்க்கை, அதான் இனிமை. நான் அரசு பணியில இருந்த போது ஒரு சில நாள் நினைப்பேன், வீட்டில் எனக்கும் மனைவிக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஒரு 15 நாள், 1 மாசம் கூட ஆயிடும். எனக்கு என்னமோ வாழ்க்கை சப்புன்னு இருக்கும். ஒரு உப்பு சப்பு இல்லை, ஒரு பிரச்சனை இருக்கணும். அந்த பிரச்சனை வந்தாதான் இன்பம். உறவுல கூட ஒரு பிணக்கு வரணும். அத வள்ளுவர், நாங்கள் திருக்குறள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு மானசீக குரு 2 பேர், ஒன்னு திருவள்ளுவர், இன்னொன்னு பாரதியார். உடலோட வந்த குரு தான் அருள் தந்தை. இந்த குறள்ல கடைசி குறள் இருக்கு பாருங்க, 1330வது குறள். தமிழ் எழுத்து முதல்ல ஆள ஆரம்பிக்கும், இன்னுல முடியும். அகர முதல கடைசியில ஊடுதல் காமத்துக்கு இன்பம், அதற்கின்பம் கூடி முயங்க பெறின். அங்க ஒரு பிணக்கு வரணும், ஊடல் வரணும், கனவு மனைக்கு இடையில சிக்கல் வரணும். சும்மா உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இந்த பசின்னு ஒரு சிக்கல் வந்தாதான் சாப்பிடும் போது சுகம். புரியுதா? அப்போ துன்பம், அந்த சிக்கல் ப்ராப்ளம் துன்பமாக மாறக்கூடாது. எப்போ அந்த ப்ராப்ளத்தை தீர்த்துட்டோமோ இனி துன்பம் இல்லை. ஆனா நம்ம எல்லாம் பொய் சொல்லிட்டே இருக்கிறோம். எனி ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். பொய்யாகவே பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் போன்ல பேசும்போது நேரில் பண்ணி, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். பொய் தானே. எனி ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தோட வாழ்வதுதான் இனிமை. ஆனா அந்த ப்ராப்ளத்தை என்ன பண்ணிடணும்? பெண்ணை தீர்த்தரணும். அதனாலதான் மகரி சொன்னாங்க, தி அன்சால்வ்டு ப்ராப்ளம் இஸ் ஒரி, கவலை. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் கவலையில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனாலதான் என்ன சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. செத்து போயிட்டா சிக்கல் தீர்ந்தது, நிம்மதியா போயிட்டாரு. ஒரு அம்மா கணவன் இறந்துட்டார். நீங்க என்ன தவிக்க விட்டுட்டு நீங்க நிம்மதியா போயிட்டீங்களேன்னு அழுதாங்க. என்னம்மா ஆனாருன்னு, செத்து போயிட்டாருங்க. அப்ப உங்களுக்கு நிம்மதி வேணுமான்னு, வேணும்னு நாங்க, நீங்களும் செத்து போங்க. அவர் அப்படி உட்கார்ந்து இருக்குது, தாடியில கண்ணெல்லாம் போட்டு மூடி வச்சிருக்குது. அவர் கண்ணை திறந்து
நான் நிம்மதி இல்லாமல் நான் நிம்மதியாக போய்விட்டேன், உனக்கு நிம்மதி வேண்டுமானால் நீ என்னோடு வந்து விடுகிறாயா அப்படின்னு கேட்டா, அம்மா நீங்க போவீங்களான்னு கேட்டேன். அது இப்படி போவேன்னா புரியுதா? நீங்கள் மனவளக்கலை ஆசிரியராக போகிறீர்கள், நல்லா கவனி. அப்போ அதான் கவலை இல்லாமல் வாழ்வது, புரியுதா? அப்போ சிக்கல்களுக்கு தீர்வு கண்டு துன்பம் இல்லாமல் கவலை இல்லாமல் வாழ வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்னா, இந்த சிக்கல்களை தீர்க்கிற அறிவு வேண்டும், உடல் நலம் காக்கும் அறிவு. நோய் வராம பார்த்துக்கணும், சிக்கல் வரும், வந்த நோயை போக்கணும், அதுக்கான அறிவு வேண்டும். பொருளுக்கு நீங்க பொருள் ஈட்டுனா போதும், பொருள் ஈட்டுற அறிவு இருந்தா போதும் இல்லையா? எல்லாம் இயற்கையில் இருக்குது, இயற்கை வளம் இருக்குது. மனிதனுக்கு தேவையான அனைத்து வளங்களையும் ஆக்கப்பட்ட பிறகுதான் மனிதனாக வந்திருக்கிறது இறைநிலை. எந்த குறையும் இல்லை. எனக்கு என்ன பொருள் வேண்டும், எனக்கு என்ன வேண்டும் என்று தெரிந்து, வளத்தையும் தெரிந்து, என்ன வளம் இருக்கிறது, எனக்கு என்ன வேண்டும் என்பது வேண்டல் வளம் தெரிந்து, அந்த பொருளை ஈட்டுகிற தொழில் அறிவிலே உயர்ந்து உழைத்து, அறவழியில் உழைத்து அதை சிக்கனமாக பயன்படுத்தினால் நான் பொருள் வளத்தோடு வாழ முடியும். அப்படின்ற அறிவு இருந்தா போதும். இப்ப நோ வெல்த் ப்ராப்ளம், நோ ஹெல்த் ப்ராப்ளம், நோ வெல்த் ப்ராப்ளம். அடுத்தது என்ன? உறவு பிரச்சனை தானே. குடும்பத்துக்குள்ள இருக்கிறது, குடும்ப உறுப்பினர்கள், சுற்றத்தார்கள், ஊர் மக்கள், உலக மக்கள், அவர்களுக்கும் எனக்கும் ஒரு உறவு இனிமையா இல்லை. எனக்கு உதவாம இருந்தாலும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணுது. ஈதல் இசைபட வாழ்தல். பிறகு எனக்கு இசைவாக வாழ வேண்டும், எனக்கு துன்பம் வந்த போது உதவ வேண்டும், அப்படிப்பட்ட உறவு எனக்கு வேண்டும். அந்த உறவை நான் சம்பாதிக்க வேண்டும், அதற்கு ஒரு அறிவு வேண்டும். என்ன? நான் யாருக்கும் துன்பம் கொடுக்காம வாழணும், துன்பப்படுறவர்களுக்கு நான் உதவி வாழ வேண்டும் என்கிற அறிவு நமக்கு வந்து, அந்த அறிவின் வழியில் நம் முன்னோர்களும் வாழ்ந்து நாமும் வாழ்ந்தால் நிச்சயமா எனக்கு உதவுற மக்கள் வருவான். எங்க தாத்தா எங்க பாட்டிக்கு உதவாம வாழ்ந்தா எனக்கு உதவுற மனைவி வரவே மாட்டா. புரியுதா? அப்ப நான் என் மனைவிக்கு உதவலைன்னா என் பையனுக்கு மருமவா அப்படித்தான் வருவா. பிறர் உன்னிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அவ்வாறு நீ நடந்து கொண்டால் உனக்கு தானாக அமையும், மக்கள் உறவு அமைஞ்சிடும். இல்லைங்களா? புராணங்கள்ல வரும், ஒருத்தர் இவருடைய குழந்தைய கொலை பண்ணிடுவாரு, இவருக்கு இவர் பையனுக்கோ பரம்பரைக்கோ பிள்ளை இருக்காது. அப்ப சொல்லுவான் புத்திர சோகம், நீ பிறருடைய குழந்தையை கொலை செய்து விட்டாய், நீயோ உன்னுடைய பரம்பரையோ உனக்கு உதவுவதற்கு குழந்தை இல்லாமல் நீ கதற வேண்டும். விதி. இப்ப நல்லா கவனிச்சுங்க. எனக்கு உறவுகளை மேம்படுத்திக் கொள்வதற்கு அறிவுதான் வேண்டும், பேச்சிலே செயலிலே. ஒருத்தர் பார்க்கிற போது நான் இன்முகத்தோடு பார்க்க வேண்டும், இன்சொல் பேச வேண்டும். என்னுடைய செயலால் அவர் உடலுக்கு துன்பம் வரக்கூடாது. பொருளை பறித்தோ உரிமையை பறித்தோ மனசுக்கு நான் துன்பத்தை கொடுக்க கூடாது. மாறாக நான் எல்லோருக்கும் உதவி கொண்டே இருக்க வேண்டும். அப்படின்ற அறிவு இருந்தால் யாருக்காவது உறவு பிரச்சனை இருக்குமா? ஐயோ எனக்கு உதவுறதுக்கு ஆளையே,
நிறைய பேர் வயசான காலத்துல ஒண்ணு மனைவி போயிடுவாங்க, இல்லைன்னா கணவன் போயிடுவாங்க. இருந்தாலும் அந்த வயசு ஒத்தவங்களா தான் கல்யாணம் பண்ணோம். ஏன்னா ரொம்ப வித்தியாசம் வந்தா சீக்கிரம் செத்து போயிட்டாங்க. ஒரு 40 வயசு ஆம்பளைக்கு 20 வயசு பிள்ளைய கட்டி கொடுத்தா அந்த ஆளு 60 வயசுல செத்து போயிடுவான். இந்த புள்ள 20 வருஷம் பின்னாடி தெருவில் நிற்கும். அதுக்காக தான் ஏஜ் ரொம்ப பக்கத்துல வச்சு கல்யாணம் பண்றோம். இது கூட நிறைய பேருக்கு தெரியாது. ஓ, இப்படி வேற இருக்குதா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். புரியுதா? அப்போ அந்த உறவுகள் வேணும் மனிதனுக்கு. அதனால தானே பிரச்சனை. இப்போ சரிக்கு உறவுக்கு ஆள் இல்ல, இருக்குது, உபத்திரமா இருக்குது. அதை விட கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாமேன்னு கூட தோணுது. இல்ல, சிலர் கல்யாணம் ஆகணும்னு துர்க்கைக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க. பல வாரங்கள் போய் ஒரு வகையா செட்டில் ஆயிடும். சந்தோஷமா அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு வருவாங்க. கல்யாணம் பண்ணி சில நாட்கள் பிறகு போனா இப்படி உட்கார்ந்துருக்கும் அந்த பொண்ணு. என்னம்மா, இதை பண்ணுனதை விட பண்ணாமலே இருந்திருக்கலாம் சார். புரியுதா? அப்போ நமக்கு எங்க பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுதா? இதுக்கெல்லாம் ஒரு அறிவு வேணும். அடுத்தது, இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறோம். தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து பொருள் உறவுல பால் உறவுல அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனையை உணர்றோம். அதுல தானே இன்பம். அது மனசுக்கு பிடிச்சாதான் இன்பம். மனசுக்கு பிடிக்கலன்னா அது இன்பம். அப்போ அந்த இன்பத்துக்கு எது சம்பந்தப்பட்டது? ஒண்ணு அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனை, சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம், இன்னொன்று மனம். இதையெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், ரொம்ப காலமா அனுபவிக்கிறோம். நிறைவே வரமாட்டேங்குது. இன்னும் வேணும், இன்னும் வேணும். மரணம் வரும்னு தெரியுது, அப்ப கூட சாக மனம் இல்லை. மரண பயம் வேற. அனுபவித்தது போதும், வாழ்ந்தது போதும் என்கிற மன நிறைவு, அதான் சாட்டிஸ்பாக்சன். சான்ஸ்கிரிட்ல சொன்னா மோட்சம். அண்ட் சாட்டிஸ்பாக்சன் அண்ட் பீஸ், அதான் மன நிறைவும் அமைதியும். ரெண்டையும் பிரிக்க முடியாது. குடம் நிறைந்திருந்தால் குடம் அமைதியா இருக்கும். மன நிறைவு வராமல் மன அமைதி வராது. ரைட்? இப்போ 4 வகை பிரச்சனை. அதுதானே உடல்நல பிரச்சனை, பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனை, மன அமைதி பிரச்சனை. மனித குலம் தவிக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம், என்ன குறைபாடுன்னு பார்த்தோம்? அறிவு குறைபாடு. உடல்நலம் காக்கும் அறிவில் குறைபாடு, பொருள் வளம் பெருக்குவதில் அறிவு குறைபாடு, உறவு நலம் பேணுவதில் அறிவு குறைபாடு, மன நிறைவு அமைதிக்கு 2 இருக்குது. இந்த இன்பம்னா என்ன, அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனைனா என்ன, இந்த மனம்னா என்ன, இது பற்றிய அறிவு. இந்த அறிவு குறைபாடு. இதைத்தான் சொன்னாங்க, அறியாமையே துன்பங்களுக்கெல்லாம் காரணம், அஞ்ஞானம். இப்ப நமக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சு போச்சு. அறிவு, முழுமையான அறிவு. அறிவு முழுமை, அது முக்தி, ஞானம். அதான் இந்த அறிவை நாம் அறிய வேண்டும். இதை அறியாமைதான் மனித வாழ்க்கை துன்பங்களுக்கெல்லாம் காரணம். அந்த அறிவை எப்படி அறிவது, எங்கிருந்து பெறுவது என்றால் மகரிஷி போன்ற ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. பேரறிவு, தி சூப்பர் கான்சியஸ், ஆன்மா, கடவுள், தெய்வம் என்று ஒன்று இருக்கிறது. அதை அறிந்து விட்டால் அறிவில் முழுமை பெறலாம். அனைத்து அறிவிலும் குறைபாடு நீங்கிவிடும் தான் சொன்னாங்க. எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு எல்லாம் அறிந்தும் ஈங்கொன்றும் இல்லை, திருமூலர். அந்த அறிவை அறிய வேண்டும். அந்த அறிவுதான் தெய்வம்.
இத மகரிஷி கண்டுபிடிச்சாரு. அப்பதான் சொன்னாரு, அறிவே தெய்வம். அது அரூபம், அது பேரறிவு, அது சுத்த வெளி. அந்த அறிவை பெறுவதற்கு, நமக்கு தேவையான அறிவை பெறுவதற்கு இந்த மனதை அந்த பேரறிவோடு இணைத்து விட வேண்டும். அதான் யோகா, இணைதல். அதுக்கு என்ன செய்யணும்? அந்த அறிவு எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க மகரிஷி. உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவு. நம்ம உடம்புக்குள்ள உயிர் இருக்கு, அந்த உயிருக்கு மைய பகுதியில் தான் வெளி, சுத்த வெளி இருக்கிறது. அதுதான் அறிவு. அந்த உயிரை அறிந்து, உயிரை கடந்து உள்ளே போய் உயிர் மையத்து அமைந்த வெளி, அந்த அறிவோடு மனதை இணைத்து விட்டால் இந்த சிற்றறிவாகிய மனம் பேரறிவாக மாறிவிடும். அதான் சமாதி, இறைவனை அறிந்த அறிவு. அதை கண்டுபிடிச்சார் மகரிஷி. எல்லா மகான்களையும் சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு பதஞ்சலி கண்டுபிடிச்சதுதான் குண்டலினி யோகம். குண்டலினா உயிர், சான்ஸ்கிரிட்ல குண்டலினா உயிர். அந்த உயிர் மீது மனதை இணைத்து உயிருக்குள் இருக்கிற இறைநிலையோடு, அந்த பேரறிவோடு இணைக்கிற கலைக்கு பேர் தான் யோகா. யோகா is to understand the God and self. மனதையும் இறைவனையும் அறியும் அறிவு. அறியும் ஒரு பயிற்சி. இதைத்தான் ஐக்கிய நாடு சபையில பேசினார். யாரு? நம்முடைய மதிப்புக்குரிய தற்கால பாரத பிரதமர் மோடி அவர்கள். உலகத்துக்கே யோகா இன்னைக்கு 140க்கு மேற்பட்ட நாடுகள் யோகாவுக்கு அக்செப்ட் பண்ணி இருக்குதுன்னா ஏதோ ஒண்ணு உடல் நலத்துக்கு ஞாபகம் அக்செப்ட் பண்ணிச்சு. அறிவை அறியணும்னு அக்செப்ட் பண்ணிச்சோ இல்லையோ, சக்கரை வியாதி குறையும், என் நாட்டு மக்களுக்கெல்லாம் நோய் நீங்கும், அதுக்காக வேண்டியாவது யோகாவை ஏத்துக்கிட்டாங்கல்ல. நம்ம நாட்டிலே அப்படித்தானே ஏத்திருக்காங்க. ஞானம் பெறுவதுக்கு தான் ஏத்திருக்குதான். கடவுளை அறியலாம், நீ ஆன்மாவை அறியணும், யோகா கத்துங்கன்னு சொன்னா நிறைய பேர் வரமாட்டான். புரியுதா? ஆனால் அறிமுகப்படுத்தினார். அங்க அவர் என்ன சொன்னார்? யோகா இஸ் நாட் தி போஸ்டர்ஸ் அலோன். இட் இஸ் தி இன்னர் டிராவல் அண்ட் சைக்கிக் பிராக்டிஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி செல்ஃப் அண்ட் நேச்சர். நேச்சர்னா காட். புரியுதா? இதைத்தான் மகரிஷி அவர்கள் எளிமைப்படுத்தினாங்க. முற்காலத்தில் உயிரை உணரணும்னா, அந்த ஆத்ம தியானம் பண்ணணும்னா பெண்களுக்கு ஒரு 50 வயசுக்கு மேல ஆகணும். அதுக்கு மேலேயும் உயிர் அழுத்தமா இருந்தா தானே உடல் ஆரோக்கியமா இருக்கணும். அந்த உயிர் சக்தி குண்டலினி சக்தியா மாறணும், அழுத்தம் இருக்கணும். அப்பதான் அவங்க தியானம் பண்ண முடியும். இப்பவே இல்லையே, 50க்கு அப்புறம் எங்கேயோ 1-2 தேர்னா உண்டு. அதே மாதிரி ஆண்களுக்கு அவங்க பிரம்மச்சரியம் வேற கடைபிடிக்கணும். அந்த காலத்துல இருந்த மெத்தட். அப்ப 2 பேருக்கும் எப்ப தகுதி, தியானம் எல்லாம் பண்ண முடியாது. அது வரைக்கும் நீ கடவுளை எப்படி வேணாலும் வணங்கு, கடவுள்கிட்ட வேண்டு, பக்தி. கடவுளுக்கு பயந்து கடவுள் சொன்ன அறநெறிகளை வேதங்களிலும் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிற உடல்நலம், பொருள் வளம், நட்பு நலம், மன நிறைவுக்கான அறிவை நீ கொஞ்சம் தெரிந்து கொண்டு கடவுளுக்கு பயந்து வாழு. அவ்வளவுதான். ஓரளவு தான் வாழ்வ. உனக்கு துன்பம் குறையும் கூடும். பக்தர்கள் அப்படித்தான் இருப்பாங்க. அப்ப என்ன பண்றது? பொழைச்சு கிடந்தா 60க்கு மேல மனைவியும் கூட்டிக்கிட்டு இல்லற வாழ்க்கையை திறந்துட்டு துறவர வாழ்க்கைக்கு 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு குரு கிட்ட போனோம். அவர் எங்க இருப்பாருன்னா காட்டுக்கு போவார். அதான் வானப்பிரஸ்தம். அப்படி போய், அதுவும் அப்படி போகிறப்போ உங்க 2 பேருக்கும் நல்ல உடல் நலம் இருந்தா, அந்த குண்டலினி சக்தி அப்படி தவம் பண்ற அளவுக்கு ஆற்றல் உனக்கு இருந்தா நீ ஞானம் பெறலாம். இல்லைன்னா இடையில போயிருவ. அதனாலதான் அந்த காலத்துல ஞானம் பெற்றது கோடான கோடியில் ஒருத்தர்.
கோடான கோடியில் ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கோ ஒருத்தர் ஞானம் பெற்றார். இல்லைன்னா சிறு வயதுல சன்னியாசியா போயிடணும் விவேகானந்தர் மாதிரி. எத்தனை பேர் தயாரா இருக்கிறான்? எப்படா கல்யாணம்னு தேடிக்கிட்டு இருக்கிறான். இந்த நிலையை மாற்றி சிந்திக்கும் வயதை அடைந்த அனைவரும், ஆண் பெண் அனைவரும் 14 வயதிலேயே, அது 40 வயசுக்கு முன்னாடி மாதிரி சொல்லுவார், பெஸ்ட் பீரியட் பிலோ 40. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு உயிர் சக்தி வளமா இருக்கும். விந்துநாத சக்தி, குவான்டிட்டி குவாலிட்டி நல்லா இருக்கும். அப்பதான் அந்த உயிர் சக்தியை கூட்ட முடியும், குண்டலினி சக்தியா மாற்ற முடியும். உடல் பயிற்சி செஞ்சு, காயக்கல்ப பயிற்சி செஞ்சு, இல்லையா, அந்த உயிர் சக்தியை பெருக்கி, அதான் உடலுக்கு உயிருக்கு உயிரை வளப்படுத்தி, அப்புறம்தான் அந்த உயிர் சக்தியை மூளையில கொண்டு குவிக்கணும். அதான் தவம். அப்பதான் சூடு ஏறும், குண்டலினி சக்தி சூடு ஏறும். சூடு ஏறின உடனே மூளை வேலை செய்யும். அப்பந்தான் குரு சொல்றது புரியும். அப்பதான் மூளை வேலை செய்யும், புரியும். கிராஸ்பிங் பவர், அண்டர்ஸ்டாண்டிங் பவர். இல்லைன்னா புரியாது. என்ன சொல்லுவாரு? ஆன்மாவை பற்றிய அறிவு, அதான் யூக அறிவு. அவர் விளக்கி சொல்லுவார், இதுதான் கடவுள்னு. நீங்க உடல் பயிற்சி பண்ணி, காயக்கல்பம் பண்ணி, தவமும் பண்ணி மூளையை தயார் பண்ணலன்னா, மகரிஷி சுத்த வெளிதான் தெய்வம்னு சொல்லுவாரு. ஐயோ நமக்கு புரியவே இல்லை. வெளிய போய் சாமி இல்லைங்கிறாரு. போற வழியில மாசாணி ஆத்தா கோயிலுக்கு போயிட்டு போலாம். வந்ததே வந்தோம், பழனிக்கு பக்கத்துல, பார்க்காம போகப்படாது. ஏன் புரியல? அறிவேதான் தெய்வம் என்றார். அஞ்சுவதேன் துணிந்துரைப்போம், அறிவேதான் தெய்வம். புரியல. அப்பதான் பண்ணார் மகரிஷி, எல்லாருக்கும் அந்த பயிற்சியை கொடுப்போம். 14 வயசுக்கு கீழே நீங்க மாணவ பருவத்திலே வந்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அவன் கல்வி பருவம், அறிவு உயர்வுக்கு. அப்புறம் இல்லற வாழ்க்கை. மாணவ பருவத்தில் இந்த அறிவு கிடைச்சிச்சா? அதான் இப்ப மாணவர்களுக்கு கொடுக்கிறோம். மாணவர்களா இருந்து இல்லறத்துக்கு வந்திருக்கிறான். உடல்நலம் காக்கிற அறிவு இருக்குதா? பொருள் ஈற்ற அறிவு இருக்குதா? உறவு நலம் காக்கிற அறிவு இருக்குதா? மன நிறைவுக்கு மனம் பற்றிய அறிவு இருக்குதா? இன்பம் பற்றிய அறிவு இருக்குதா? இந்த அறிவு கட்ட பிள்ளைகளை பெற்று அறிவு கட்டவனுக்கு கட்டி கொடுத்து அப்புறம் நல்லா இருங்க, நீங்க நல்லா இருங்க, வாழ்க வளமுடன், ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் பீஸ்ஃபுல் லைஃப். அது கல்யாணம் பண்ணி கொடுத்து 3 நாள் அங்க இருந்து போன் பண்ணுது, அம்மா எனக்கு இந்த கல்யாணம் பண்ணுறதை விட பண்ணாம இருந்திருக்கலாமே. அந்த பையன் சொல்றான், ஏமா இதை கட்டி வச்சீங்க எனக்கு. அது சொல்லுது, எனக்கு உங்க அப்பா இப்படித்தாண்டா அமைஞ்சாரு. யான் பெற்ற துன்பம் அனுபவிக்க நீனும் அனுபவி. இப்ப புரியுதா ஏன் மாணவ பருவத்தில் யோகா கல்வி, யோகா ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஹைலி வேல்யூ. அவனுக்கு தான் புரியும், அவனுக்கு தான் புரியணும். புரியுதா? சரி, அவனுக்கு தான் புரியல. மாணவ பருவம் கடந்து இல்லறத்துக்கு வந்துட்டோம், இப்பவாது புரியட்டுமே. முன்னாள் மாணவர்களே, உங்களதான் சொல்றேன், இந்த அறிவு வேணுமில்லை இப்ப? அதுதான் யோகா. யோகா ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், யோகா ஃபார் பப்ளிக். YYE ரெண்டும் ஒண்ணு. அப்பவே கிடைச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இப்ப நினைக்கிறோம், அப்ப கிடைச்சா நல்லா இருந்திருக்குமே. அங்கதான் கூப்பிடுறோமே. இப்ப கூட நம்ம பிள்ளைகளை அனுப்ப கூட தயாரா இல்லை சிலர். கேட்டா 60க்கு அப்புறம் பார்த்து, இப்ப படி, யோகாவுக்கு போறியா? யோகாவுக்கு படிச்சு மார்க் வாங்கி டாக்டர் ஆவியா? இப்படிதான் நம்ம ஆட்களே நிறைய பேர் சொல்லிக்கிட்டு, இதெல்லாம் படிக்கிற வயசுங்க, வேண்டாம் இப்பெல்லாம் யோகா. நமக்கு என்ன இல்லை இப்போ? அறிவு. மாதிரி சொன்னார், 14 வயதை அடைந்தால் போதும், எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். எதை? இந்த பயிற்சியை. அது கண்டுபிடிச்சார். இந்த பழைய யோகா பயிற்சிகள், உடல் பயிற்சிகள் கடினமானது.
யோகாசனங்கள் அவரே செஞ்சு பார்க்கிறாரு. எல்லா யோகாசனங்களையும் பண்றாரு. பாத்திருக்கீங்களா படத்துல? லேட்டஸ்ட் மொபைல் போன் மாதிரி. அதெல்லாம் கிரகாம்பால் கண்டுபிடிச்ச போனு. இப்ப யாராவது யூஸ் பண்ணுவீங்களா? கை கொண்டு தர்றோம். ஒருத்தன் கொம்பு போன் கொடுத்தாலே வாங்க மாட்டேங்கிறான். போனு ஓசுல வாங்கி கொடுத்தா லேட்டஸ்ட் போனான்னு கேட்கிறாரு மாப்பிள்ள. கல்யாண வீட்டுல எங்க அப்பா உங்களுக்கு போன் வாங்கி தர்றதா சொல்லியிருக்காங்கன்னு இந்த பொண்ணு சொல்லிச்சான். இவன் கேட்டான், லேட்டஸ்ட் போனுன்னா வாங்கி கொடுக்க சொல்லு, ஓல்டு மாடல் வேண்டாம். புரியுதா? நம்ம உடல் பயிற்சி லேட்டஸ்ட் மாடல். அதே நம்ம இப்ப ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் 40 வருஷமா ரிசர்ச் பண்ணி நானே இப்ப சிலதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஆனா உங்களுக்கு சொல்ல மாட்டேன். நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். 15 நிமிஷம் உடல் பயிற்சி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன். சிம்பிளிஃபைடு, சூப்பர் சிம்பிளிஃபைடு. புரியுதா? அது மாதிரி காயக்கல்ப பயிற்சி, அற்புதமான பயிற்சி. முற்காலத்தில் யோகாவில் பிரம்மச்சரியம் கட்டாயம். முடியுமா? இப்போ அதுக்கு மாற்றாக கண்டுபிடித்தார்கள் சித்தர்கள். அதை எளிமைப்படுத்தினார் அருள் தந்தை மகிழ்ச்சி அவர்கள். எளிய முறை காயக்கல்ப பயிற்சி. அப்பதான் உயிருக்கான சக்தி. இந்த ரெண்டையும் கொடுத்து தீட்சை கொடுத்தாரு பாருங்க. முற்காலத்துல மூச்சு பயிற்சி பண்ணி மந்திரங்கள் சொல்லி உருவங்களை நினைச்சு மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுப்தி, ஆக்னை கொண்டு வர்றதுக்குள்ள 12 வருஷம் ஆயிடுமா. அது எத்தனை தேரும்னு சொல்ல முடியாது. இந்த மாரத்தான் ஓடுன மாதிரி தான். ஆயிரக்கணக்கான பேர் ஓடுவான், ஒன்னே ஒண்ணுதான் வரும். புரியுதா? அதெல்லாம் அடியோட மாத்தி நீ காத்திருக்க வேண்டியதில்லை. 10 நிமிடத்துக்குள்ளால அப்படி உட்கார வச்சு அப்படி தொட்டு. இப்பதான் உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறோம். உங்களுக்கு அப்படித்தான் கத்துக் கொடுத்தோம். ஆனா நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க, எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு இப்ப செய்ய சொல்லி பழக்கி கொடுப்போம் பாருங்க. அப்பதான் தெரியும். அப்படி எப்படி தொட்டு, எப்படி ஆற்றலை வாங்கி பாய்ச்சி தொட்டு தடவி கொடுத்து பிடரிக்கு கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து அப்படி தொட்டு தடவி கொடுத்து இங்கே கவனிங்க. முடிஞ்சு போச்சு. உடனே அப்புறம் துரியம், அப்புறம் துரியாதீனம், தீட்சை. மனம் உயிரை உணருது இல்லையா? இந்த உயிரை இங்க தொடங்குது. இந்த உயிர் துரியத்தை கடந்த உடனே இறைநிலையை உணர்ந்துரும். துரியம் கடந்த நிலை, சமாதி நிலை. ஆல்பா, தீட்டா, டெல்டா முடிஞ்சு போச்சு. அப்ப மன அலை சமாதி நிலைக்கு வந்துருது. அப்போ ஆதிக்கு சமநிலையை மனம் அடைந்து விட்டது. அது ஆன உடனே இங்க மனம் அலை குறைஞ்சிருச்சுங்கள, மனதுக்கு ஆற்றல். இந்த உடம்புல உயிர் ஆற்றல் அழுத்தம் கூடிடும். எண்ணத்துக்கு வலிமை, நினைப்பது நடக்கும். உடல்ல உயிர் ஆற்றல் அப்படி சார்ஜ் ஆயிடும். ஃபுல் பேட்டரி, ஃபுல். நோய் பறந்து உடல் ஆற்றல், எண்ணத்திற்கு வலிமை, அப்படியே மனம் அப்படி நிற்கும். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெற. வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய் தவம். நீ தவம் செய்து நினைப்பது நடக்கும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வமும் இல்லை, கவலையும் இல்லை. ஏன்? தெய்வம் நினைப்பது நடக்கும். மனிதன் என்பவன் தெய்வம் ஆகிவிட்டால் அவன் நினைப்பது நடக்கும். என்ன நினைக்கிறோம்? உடல் நலத்தோடு வாழ வேண்டும், நீண்ட நாள் வாழ வேண்டும், பொருள் வளத்தோடு வாழ வேண்டும், புகழோடு வாழ வேண்டும், ஆத்ம ஞானம் பெற்று மெயின் பேரின்பத்தை தூய்க்க வேண்டும். அதான் மெய்ஞானம். உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம். அந்த மெய்ஞானம் வந்தா இந்த உடல் நலம், பொருள் வளம், நட்பு நலத்துக்கான அறிவும் வந்துடும். மன நிறைவுக்கான மனம் பற்றிய அறிவும், சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்பது என்ன என்பது பற்றிய அறிவிலும் முழுமை பெற்று விடலாம். இப்ப புரியுதா?
அப்படின்னா நீங்க தவத்துல உயர்ந்து அந்த சமாதி நிலைக்கு வரணும். அதுக்கு பயிற்சி, அடிக்கடி தவம் பண்ணணும், முறையாக தவம் பண்ணணும், மௌனம் இருந்து தவம் பண்ணணும். எனக்கு அந்த சமாதி நிலை வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகி போச்சு. எத்தனை வருஷம் சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்கு. ஏன்னா நான் முறையா செய்யல. இப்பதான் எனக்கு முறையா செய்யறது எப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், ஒரே வருடத்தில் நீங்கள் அந்த நிலையை அடைய முடியும், நான் உதவி செய்ய தயாராக இருக்கிறேன். பேஸ்புக்ல எல்லாம் போட்டிருக்கிறேன். ஆனா எனக்கு எத்தனை வருஷம் ஆச்சுங்கிறதையும் சொல்லிடுறேன். 30 வருஷம் ஆகிப்போச்சு. 1978 பயிற்சி எடுத்து 2008 ஜூன் மாதம் 12ஆம் தேதி தான் எனக்கு சமாதி அனுபவம் வந்தது. அந்த அறிவை அறிந்து கொண்டேன், ஞானக்கண் திறந்தது, உள்ளுணர்வு, இன்ட்யூஷன். அதான் இப்படி பேசிட்டு இருக்கிறேன். கன்ஃபார்ம் உடல் நலம், பொருள் வளம், நட்பு நலம், மன நிறைவுக்கான அறிவில் எனக்கு இப்போ முழுமை. நான் இருக்கிறேன். எல்லாரும் வாங்க, நான் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கிறேன். மகரிஷியுடைய பிளேஸ்ல ஞானாசிரியர், இவருக்கு பேர் தான் ஞானாசிரியர். இதெல்லாம் யோகா ஆசிரியர், மற்றவங்க எல்லாம் யோகா மாணவர்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க. மனவளக்கலை யோகா மாணவர்கள், மனவளக்கலை யோகா ஆசிரியர்கள், மனவளக்கலை ஞானாசிரியர்கள், 3 இருக்கு. அந்த ஞானாசிரியர் நிலைக்கு உயரணும். இப்ப நீங்க மனவளக்கலை யோகா ஆசிரியராக வருவதற்கு அதற்கான பயிற்சியை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறீர்கள். ஞானம் பெற்றவன் தான் ஞானாசிரியர். ஞானம்னா வேற ஒண்ணு இல்லை, சொல்றீங்கல்ல, அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தி. துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கான அறிவு, உடல் மன துன்பம் இல்லாமல் வாழும் அறிவு. எனக்கு உடல் துன்பமும் இல்லை, மன துன்பமும் இல்லை. நான் பிறர் உடல் துன்பம் மன துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கான அறிவை சொல்லுகிறேன். அந்த அறிவின் வழி நீங்கள் செயல்படுகிற போது, நீங்கள் அந்த அறிவை அறிந்து கொள்ளுகிற போது நீங்களும் துன்பம் இல்லாமல் வாழுகிறீர்கள். இதுதான் ப்ரூஃப். அந்த நிலைக்கு நீங்க வரணும். இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் மகரிஷி அந்த பயிற்சிகள் எல்லாம் வடிவமைச்சு இத மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க அப்ப கண்டுபிடிச்சார். தனி மனித அமைதி, உலக அமைதி, சமுதாய அமைதி. ஏன்னா தனி மனிதர் அமைதியிலிருந்து எங்க வரணும்? எல்லோரும் இன்புற்று இருக்கணும். தனி மனிதன் மட்டும் இல்ல. அப்ப எல்லோரும் இன்புற்று இருப்பதுதான் உலக சமாதான வாழ்வு. பைபிள்ல சொல்லுவாங்க, சமாதான வாழ்வு சமீபத்தில் இருக்கிறது. நானும் சின்ன பிள்ளையில இருந்து பைபிள்ல சொல்றது சர்ச்சில் எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒருத்தருடைய கேட்டேன், சமீபத்துல எத்தனையோ வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, எப்ப சார் வரும்னு. 2000 வரும்னாரு. இயேசு வருவாருன்னு. இன்னும் 17 வருஷம் இன்னும் வர காணும். நான் கிறிஸ்தவன்னு கேட்டேன், எங்கேயா வராரு இயேசு? அப்புறம் எங்க சமாதான வாழ்வு வரும்? புரியுதா? இந்த வகுப்பு கிடைப்பது உங்களுக்கு அரிது. புரிஞ்சு, அதனால கவனமா கேளு. அப்ப இந்த சமாதானம், உலக சமாதானம்னா எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும். அதற்கான இந்த ஒரு வாழ்க்கை முறையை மகரிஷி அவர்கள் வகுத்தாங்க. அதான் உலக சமாதானம் என்கிற நூல் 1957 வெளியிடப்பட்டது. அப்ப அந்த நூல்ல பாத்தீங்கன்னா கவிதைகளுக்கு தமிழ் விளக்கம் அந்த புக்கு நான் வச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிரிண்ட், ஃபர்ஸ்ட் எடிஷன் என்கிட்ட இருக்கு. ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அந்த புக்கை வாங்கி இரவோட இரவாக படிச்சேன். நேரம் விடிஞ்சு போச்சு. என்னால ஆபீஸுக்கு போக முடியல, லீவ் போட்டு. சாயங்காலத்துக்குள்ள படிச்சு முடிச்சுட்டேன் உலக சமாதானங்கிற நூலை. அப்படி வெறி.
உங்ககிட்ட உலக சமாதான நூல் இல்லாதவங்க இன்னைக்கே வாங்கிக்கணும். இல்லைன்னா நீங்க அருள்நிதியர்களாக தொண்டு செய்ய முடியாது. கண்டிப்பா வாங்கணும். இல்லாதவங்க வாங்கிக்கணும். வீட்டுக்கு ஒண்ணு இருந்தாலும் போதும். என்ன நூல் சொல்லியிருக்கிற? உலக சமாதானம். அப்போ ஹலோ, சங்கத்தை அமைக்கிற நிர்வாகிகள் ஒரு சங்கம் அமைச்சாங்க மகிழ்ச்சி. உலக சமுதாயம் தன்னிலை விளக்கம். தன்னிலை நான் யார்? புரியுதா? நான் எங்க வந்தேன்? ஆதி எனும் பரம்பொருளை பெற்ற நீதி நிறுவனர் ஆந்தராகி வாழுகிறோம் என்பதை விளங்கிக் கொள்வதற்கான தெய்வமே நான். தி அதர் எண்ட் ஆஃப் யுவர் மைண்ட் இஸ் ஆல்மைட்டி தி காட். இதை தெரிஞ்சுக்கிறது தான் தன்னிலை விளக்கம் என்றாம் ஆரம்பிச்சாங்க. இப்ப பாருங்க, நோக்கம் என்ன? மனித குலம் அமைதியாக வாழ வேண்டும். ஹோல் யூனிவர்ஸ், ஹோல் வேர்ல்டு. அதுக்கு என்ன வேணும்னா, முதல்ல ஒவ்வொரு தனி மனிதன் வாழ்க்கையிலையும் அமைதி வேண்டும். அவன் அறிவிலே உயர வேண்டும், ஆன்மீக அறிவுல. அப்புறம் குடும்ப உறுப்பினர்கள் ஆன்மீக அறிவுல உயரணும், சமுதாய மக்களும் ஆன்மீக அறிவுல உயரணும். அப்பதான் உலகத்துல அமைதி வரும். இப்ப மனைவிக்கு ஆன்மீக அறிவு இருக்குது, கணவனுக்கு இல்ல. குடும்பம் எப்படி இருக்கும்? தான் பிரச்சனை. அதனாலதான் பயிற்சிக்கு வரும்போதே சொல்றோம், முடிந்தா கூட்டிக்கிட்டு வந்துருங்க பார்ட்னர்ன்னு. அது வர மாட்டேங்குதுங்களே. மகரிஷி சொன்னாரு, அவங்க அம்மா சொன்னாங்க, அவங்களுக்கெல்லாம் சிட்டிங் பை நாட்டம் ஐயா அப்படின்னு. அப்ப நான் பிரச்சனை இல்லை, நீங்க இந்த உடற்பயிற்சி, காயக்கல்பம், தவம் இதெல்லாம் செஞ்சா நல்ல சிட்டின் பத்தை அனுபவிக்கிறதுக்கு தகுதி வரும், அப்படியாவது சொல்லி கூட்டிட்டு வாங்கன்னாரு. இப்ப உங்களுக்கு டெக்னிக் சொல்லி கொடுத்துட்டேன். புரியுதா? ஏன்னா அந்த அப்ப நான் குடும்பத்தில் அமைதி இருக்கு. அப்ப நம்மளை சுத்தி இருக்கிற சமுதாயம், பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லையா, உறவினர்கள், ஊர் மக்கள், உலக மக்கள், ரொம்ப சிம்பிள். இப்ப தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, சமுதாய அமைதி, உலக அமைதினா என்னன்னு தெரிஞ்சு போச்சா? ரைட். இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சான் மகரிஷி. அது சும்மா சுருக்கமா சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஓர் உலக ஆட்சி வர வேண்டும். ஏன்னா பொருளாதார சிக்கல் இருக்கு இல்லையா, பார் முழுதும் பொருள்துறையில் சமநிலைமை வரும் வரையில் நேர் நிற்கும் நீதி உல நலம் உலக அமைதி எனும் சொல் நான் அளவில் தான் இருக்கும் நலம் விளைக்கா வாழ்க்கையிலே. ஏன்னா பொருளாதார சமத்துவத்துக்கு ஆட்சி நிர்வாகம் ரொம்ப முக்கியம். கவர்மெண்டுடைய வேலையே அதுதான். ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை என்னன்னா, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கே இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். ஆனா நம்ம நாட்டில், குறிப்பா தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணவங்க எல்லாம் இப்ப தேர்தலில் வேற நிக்கிறாங்க. நேற்று வாட்ஸ்அப்ல போட்டோவே வந்துருச்சு. தொப்பிக்குன்னு சொல்லி 2000 நோட்டு கொடுக்குறாங்க. ஒரு ஓட்டுக்கு 4000 ரூபாய். மற்ற இடத்துல எத்தனை கொடுத்தாங்களோ தெரியாது, என்னென்ன கொடுத்தாங்களோ தெரியாது. இவங்கெல்லாம் நம்ம நாட்டு அரசியல்வாதிகள். எல்லாரும் மக்களுக்காக நான், மக்களால் நான். இங்க தனி மனித, இங்க எல்லாம் சமாதானம் எங்க இருந்து வர்ற? உங்ககிட்ட இருக்கிற சொத்து எவ்வளவுன்னு உனக்கு தெரியல. எப்படி வந்த, இப்ப எப்படி வந்துச்சு? சுப்ரீம் கோர்ட்டே தீர்ப்பு கொடுத்தா கூட இந்த மக்கள் அதை ஏத்துக்கிற மாதிரி இல்லை. அது வேற இது வேற. எங்களுக்கு அம்மா தான் வேணும், ஐயா வேண்டவே வேண்டாம். என்னையா அரசியல் ஞானம்? நேற்று போட்டிருக்கேன் பேஸ்புக்கில், அரசியல் ஞானம் இல்லாத மக்கள் வாழும் நாட்டில் அயோக்கியர்கள் தான் ஆட்சிக்கு வருவார்கள். மகிழ்ச்சியை சொல்லியிருக்கிறார். வாழத் தெரியாதோர் பெரும்பாலோர் வாழும் நாட்டில் ஆளத் தெரியாதவரை ஆட்சிக்கு வருவர். கோழை, கயவர், தடியர், ஏழை, நோயிற்றோர் எங்குமே காட்சியார்.
புரியுதா? நாளைக்கு செக்ரட்டேரியட்ல தான் காயகல்பம் நடத்த போறேன் சென்னையில. அங்கே போய் பேச போறேன். நாளைக்கு நேரம் அங்க நடக்கும் வகுப்பு. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஓட்டு போட போறவங்க கவனமா இருக்கணும். சரியா? இப்ப ஓர் உலக ஆட்சி எதுக்குன்னு தெரிஞ்சிச்சா? பொருளாதார சமத்துவத்துக்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டிய ஒரு அமைப்பு அரசாங்கம். தட் இஸ் ஆட்சி நிர்வாகம். அது உலகம் முழுவதும் சமத்துவம் வர வேண்டுமானால் என்ன வேணுங்க? அப்ப நாம நினைக்கணும், ஓர் உலக ஆட்சி வரணும், வரும் என்று நம்ப வேண்டும். ஓர் உலக ஆட்சியா? அது எங்க வரப்போகுது? அதெல்லாம் ஆராதனை. இது கலியுகம், நாசமாதான் போகும். ஒன்னும் உருப்படாது. அப்புறம் வாழ்க வையகம், வாழ்க வளம் எங்க இருந்து வரும்? வாயில இருந்து. சாமி சொல்றாரு, ஒவ்வொரு மனவள கலைஞரும் காலையில எழுந்த உடனே எழுச்சி உட்கார்ந்து அன்னை தந்தை ஆசானை வணங்கி உலக அளவுக்கு மனதை விரித்து வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்று 10 முறை நீங்க மனதுக்குள்ள சொல்லிட்டு தான் எழுந்திருக்கணும். இன்னிலிருந்து சொல்றேன், மறந்து போச்சுன்னா குறிச்சு வச்சுக்கோங்க. காலையில நான் வருவேன் ஒரு உலகம், நான் அதை கடைபிடிச்சிட்டு இருக்கேன். அப்போ உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் இல்ல, குழந்தை வளர், இது சமுதாய சொத்து. குழந்தைகள் பெற்றோரை வளர்க்க முடியாது, அது சரியா இருக்காது. ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடும். என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை. இது ஓம் பிள்ளை இல்ல, இது சமுதாய சொத்து. அப்ப யார் வளர்க்கணும்? சமுதாயம் வளர்க்கணும். 5 வயசுக்கு மேல குழந்தைகளை அரசாங்கம் தான் பொறுப்பு. கல்வி, மாணவ பருவத்தில் கல்வி தானே. கல்வி யாரு கொடுக்கணும்? அரசாங்கம். தரமான கல்வியை கொடுக்கணும். அதுவும் அரசாங்கம் இலவசமா கொடுக்கணும். சில ஐரோப்பிய நாடுகளிலே இருக்கு இலவச கல்வி. அதுலயும் ஐரோப்பிய நாடுகளில் பெஸ்ட் எஜுகேஷன். எனக்கு ஒரு ஆசை, இப்படி ஒரு கல்வி கிடைக்கணும். எனக்கு கிடைக்கலையே நான் நினைச்சேன். அது என்னமோ பாருங்க, உலகத்திலே இப்ப பெஸ்ட் எஜுகேஷன் பின்லாந்து. என் பேத்தி அங்கதான் படிக்கிறான். நான் நினைப்பது நடந்து விட்டது. அங்க புருஷன் தெரியுமாங்களுக்கு ஐஏஎஸ் ஆபீசர்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள விட ஆசிரியருக்கு தான் அங்க மதிப்பு. பின்லாந்து. They respect teachers more than the government officials. அப்படிப்பட்ட நாடு பின்லாந்து. தெரியுமா? அந்த நாட்டில் திருடனே கிடையாது தெரியுமா? நோ திருட்டு. ஒரு பொருளை எங்கேயா போட்டு போயிட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கு வந்துடும். யாவனே எடுக்கிறது. திருடங்களே கிடையாது. போலீஸ கண்ணே பார்க்க முடியாது. நம்ம ஆட்கள் அரசியல் கூட்டம்னா தொப்பியாதான் இருக்கணும். அதான் இப்ப தொப்பி வரும். தொப்பிக்கு ஆட்சி கேட்கிறாங்க. பாருங்க பாருங்க, உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம். பார் முழுதும் பொருள் தொலைந்து சமநேர் நீதி. வேறமா வேண்டாமா? இல்ல ஒரு நாட்டு, இந்த பூமி யாருக்கு சொந்தம்? எல்லாருக்கும் சொந்தம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தனுக்காக கொடுத்தான், ஊருக்காக கொடுத்தான். கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. இந்த தூக்கி வச்சுக்கிட்ட ஒரு நாட்டுக்காரன் அவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறான், அவன் நாட்டுக்கு. மதுரை சொல்றாங்க, சூரியன் ஒன்று, மழை நீர் ஒன்று, நிலம் ஒன்று, காற்று ஒன்று. இதை மட்டும் நீ பிடிச்சு வச்சுக்க மாட்டேங்கிற. நிலத்தை பிடிச்சு வச்சுக்கிற, தண்ணியும் பிடிச்சு வச்சுக்கிற, காற்றையும் பத்தி பிடிச்சு வை பார்க்கலாம். அதான் உணவு நீர் பொதுவாக்கல். மகரிஷி புரியுதா பாடம்? இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்கிற நம்பிக்கையில பேசுறேன். ரைட். அப்ப சமநீதி வரணும் அல்லவா? எல்லாரும் எல்லாமும் பெறணும். பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம். இதான் பொருளாதார கொள்கை. புரியுதுல? இப்போ வாங்கும் சேர்த்து சில ஐரோப்பிய நாடுகளில் கூட காயின் ஈரோன்னு கொண்டு வந்துட்டான். ஒரே காமன். சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு. சிக்கனம், வீண் செலவு பண்ணக்கூடாது. தேவையாது ஆடம்பர செலவு பண்ணக்கூடாது. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பெரும்பாலும் ஆடம்பர செலவு தான் அதிகமா இருக்கு. ஆடம்பர பொருள் உற்பத்தி, தேவையற்ற பொருள் பெருக்கி வாழ்வில் சிக்கல் பல மலிய கண்டோம். ஆகையினால்
தேவையான உணவு உடை உறவிடம் கூட மக்களுக்கு கிடைக்கவில்லை. நம்ம நாட்டில் கிடைச்சிருக்கா? நிறைய பேருக்கு உணவு இல்லை, உடை இல்லை, உறைவிடம் இல்லை. இதான் சீர்திருத்த வாழ்வா, சிக்கன வாழ்வா? எவ்வளவு கேவலமா இருக்குது. தெய்வ நிலையாக துணரும் இறை வணக்கம். ஏன்னா இப்ப சொன்னோம் இல்லைங்களா, தெய்வம் எங்க இருக்குது? உள்ள அகம். இதை விட்டுட்டு நீ வெளியில வணங்குறிய, அப்ப அது இறை வணக்கமா? உனக்கு அறிவு வருமா? அன்பு வருமா? இறை உணர்வு பெற்றால்தான் அன்பு மலரும், அறிவும் மலரும். உடல் நலம் காக்கிற அறிவு, பொருள் வளம் ஈட்டுகிற அறிவு, நட்பு நலம் பேணும் அறிவு. அப்புறம் என்ன வரும்? மன நிறைவுக்கு மனம் பற்றிய அறிவு. இன்னொன்னு என்ன வேணும்? அன்பு. அந்த அன்பு இருந்தாதான் முதல்ல தன்னை நேசிப்பாய், இந்த உடலை நீ நேசிப்பாய். அன்பு இருந்தால்தான் இயற்கையை நேசிப்பாய். அன்பு இருந்தால்தான் பிற உயிர்களையும் நேசிப்பாய். லவ் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இயற்கையை நேசிக்காதனால்தான் நிலத்தை கெடுத்தோம், நீரை கெடுத்தோம், வெப்பத்தை கெடுத்தோம், காற்றை கெடுத்தோம், விண்ணையும் கெடுத்தோம். இயற்கையை கெடுத்துட்டு இயற்கையில் ஒரு பகுதியாகிய நம்மையும் கெடுத்து விட்டோம். மறைமுகமாக கெடுத்துட்டோமா இல்லையா? மண்ணுல ரசாயன உரம் மருந்துகளை போட்டு ஃபேக்டரி கழிவுகள் எல்லாம் மண்ணுல விட்டு அந்த மண்ணை கெடுத்து அந்த மண்ணுல உற்பத்தி ஆகிற உணவை தின்னு நாமளும் நாசமா போயிட்டோம். மண்ணை நாசம் பண்ணி நாமளும் நாசமா போய். ஏன்னா இங்கதான மண் இருக்குது, பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு. தண்ணியை கெடுத்து விட்டோம், அதே தண்ணியை குடிச்சு நாம கெடுத்து விட்டோம். காற்றை கெடுத்து விட்டோம், அதை சுவாசிச்சு நாம நாசமா போயிட்டோமே. வெப்பத்தையும் கெடுத்து, பஞ்சபூதங்களை கெடுத்து, உயிரையும் கெடுத்து, அப்புறம் நாங்க நல்லா இருக்கோமா? இதுதான் அண்டர்ஸ்டாண்ட் தி நேச்சர். மேன் இஸ் அ பார்ட் ஆஃப் தி நேச்சர். இயற்கையோடு இசைந்த வாழ்வு. புரியுதா? அப்ப இயற்கையை நேசித்தால் பலன் யாருக்கு? உனக்கு. இப்ப தன்னை நேசிக்கிறியா? உடைய மதிப்பு தெரியுதா? Do you love yourself? அப்படி பண்ணுனா நீ 5 அளவு முறை மீறுவாயா? ஏன் 5 அளவு முறை மீறினால் எனக்கு நோய் வந்து, நோய் வந்துடுச்சுன்னா அறிவில் உயர முடியாது, உழைக்க முடியாது, பிறருக்கு உதவ முடியாது, நாம் புலனின்பங்களை அனுபவிக்கவும் முடியாது. நான் எனக்கு என் தலையில மண்ணள்ளி போட்டுட்டேனே. நல்லா கவனி. இந்த 5 அளவு முறை மீறுவது எதனால? என் மேல அன்பு இல்லை. அன்பு இருந்தாலும் உடம்புக்கு கேடு வந்துடும். உடனே அறிவு. அன்பு வந்தால் அறிவு வரும். அன்னையிடம் அன்பை வாங்கலாம், தந்தையிடம். இது ரெண்டையும் மொத்தமா வாங்கணும்னா யாருக்கிட்ட இருந்து வாங்கணும்? அன்னையும் நீயே, தந்தையும் நீயே, அம்மையே அப்பா. அங்க கல்யாணம் பண்ணணும். இதான் பரமாத்ம ஜீவாத்ம திருமணம், திருக்கல்யாணம், யோகா. புரியுது? அப்போ அன்பு வந்துருச்சுன்னா பிறர் நேசிப்பீங்கல்ல. அப்ப அன்பும் அறிவும் வேணும்னா எங்க இருந்து பெற முடியும்? இறைநிலையில். ஆற்றலும் அதுதான். எண்ணத்துக்கு வலிமை. தெய்வம் நினைக்கிறது நடக்கும். ஆசையற்ற நிலை, பற்றற்ற நிலை, இந்த 4 வேணும் மனிதனுக்கு. தெரியுமா? அன்பு, அறிவு, ஆற்றல், பற்றற்ற நிலை, ஆசையற்ற நிலை. இந்த 4 மனிதனுக்கு வேணும். இந்த 4 பண்புகளையும் உடையதுதான் ஆத்மா. தெய்வத்துக்கு அன்பு, அது அன்புமயமானது, அறிவுமயமானது. இன்னொன்னு என்னது? ஆற்றல் மயமானது. அது ஆசையற்றது, விருப்பு வெறுப்பற்றது, வேண்டுதல் வேண்டாமை இல்லான். மனிதனுக்கு தான் ஆசை. அதனாலதான் சாமி மனிதனான உடனே மனிதனுக்கு பேரு ஆசாமி. இப்ப புரியுதா? நம்ம ஆசாமியாவே இருக்கிறோம். எப்ப சாமியாக போறோம்? செத்த பிறகு சாமி ஆயிட்டாருன்னு கும்பிடுவாங்க. அவன் ஆசை தீராம தானே செத்தான். அதுதான் கேட்கறாங்க, ஆசை இருக்குதான்னு கேட்டு. இல்லன்னு சொன்னாதான் அவன் சாமி. அவனை தான் சாமியா கும்பிடணும். புரியுதா உங்களுக்கு? கேட்கறாங்களே சாக போறப்போ
ஆசை, உண்மையிலே ஆசை இல்லாம செத்தா அவன் தான் சாமிக்கு சமம். அவனுக்கு தான் போட்டோ வச்சு மாலை போட்டு கும்பிடணும். அவனே ஆசையோட நிம்மதி இல்லாம செத்து போயிட்டானே, அவனுக்கு மாலை போட்டு சாமி கும்பிடுறீங்களே, உனக்கு நிம்மதி வருமா? நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய். அறிவு கெட்டதை கும்பிட்டுக்கிட்டு அலைகிறான். புரியுதா? புரியலன்னா திரும்ப அந்த சீடியை கேட்கணும். இல்ல கண்டிப்பா வாங்கிட்டு போகணும், விட மாட்டேன் நான். புரியுதா? அதுக்குத்தான் இப்ப நான் கேட்கிறேன், ஒரு பொண்ணு அதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு நல்ல சொந்த வீடு, காரு, கொஞ்சம் நல்ல நிரந்தர வருமானம், நில புலன்கள், ஒரு பேங்க் பேலன்ஸ், அப்படி டூர் போறப்போ கொஞ்சம் வெளிநாட்டுக்கெல்லாம் டூர் போற மாதிரி வசதி எல்லாம் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்குது. ரொம்ப நாளா கனவு காணுது. திடீர்னு பார்த்தா ஒரு வரன் வந்து, அவங்களுக்கு தூரத்து சொந்தம் வேற, அவங்க என்னமோ அந்த குடும்பத்துக்கு ரொம்ப கடன்பட்டவங்களாம். ஜாதகம்லாம் பார்த்தாங்க, சரியா போச்சு. இந்த பொண்ணு வீட்டுல சொந்த வீடு இல்ல, காரு இல்ல, ஒண்ணுமே கிடையாது. அவங்க அப்பா ஒரு பழைய ஸ்கூட்டர் வச்சிருக்காரு. கல்யாணம் செலவு அது நாங்க பாத்துக்கிறோம்ட்டாங்க மாப்பிள்ளை வீட்டுல. எல்லா செலவும் அவங்கள பண்ணி, போட்டதை போடு, கட்டினதை கட்டுன்னு சொல்லி கல்யாணம் பிரம்மாதமா நடந்து, அப்படி மாப்பிள்ளை பொண்ணு கூட்டிக்கிட்டு போறாங்க. ஆடி கார்ல அது ஆடாம போகுது. கல்யாண வீட்டுல எல்லாரும் என்ன பேசினாங்க தெரியுமா? யோகா வந்தா இப்படி எல்லாம் வரணும், இதுதான் யோகா. யோகாவுக்கு டெபினிஷன். அப்ப செல்வந்தரை திருமணம் செய்து கொண்டால் அந்த நொடியிலேயே நீ செல்வந்தராகி விடலாம். இதைத்தான் ஞானி சொல்றார். உனக்கு ஞானம் வருவதற்கு எவ்வளவு காலம் பிடிக்கும்னா நொடி பொழுதில் வந்துவிடும். அந்த இறைவனோடு உன் மனதை இணைத்து விட்டால், நொடி பொழுதில் நீ இணைந்து விட்டால் உனக்கு என்ன வந்துடும்? அன்பு, அறிவு, ஆற்றல், பற்றற்ற நிலை. அதுதான் காம குரோதங்கள் அற்ற நிலை. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்கிற 6 தீய குணங்களும் இறை உணர்வு பெற்ற நொடி பொழுதில் கரைந்து மறைந்து பொசுக்கி போகும். ஆணவம் அழிந்து விடும். தான் தனதுங்கிற உணர்வு அழிந்து போய்விடும். புரியுதா? இதுதான் யோகா. இதுதான் யோகா. இந்த அறிவு நிலையில் இருந்துகிட்டு நாம பாடம் நடத்தணும். அதுக்கு தான் இறை உணர்வு. இறைவனை உணரணும். விளக்கம் தெரிஞ்சு பிறகு நம்ம இணையணும். இணையாம உணர முடியாது. அதான் யோகா. இறை உணர்வு. சுத்தவெளி அது எங்கும் இருக்கிறது. அது கும்மிருட்டு, அது பேராற்றல், பேரறிவு அப்படின்னு தெரிஞ்சிருக்கலாம். அது விளக்க ஞானம். அனுபவத்தில் உணரணும். அந்த அனுபவத்தில் உணர்ந்தவன் தான் ஞான ஆசிரியர். விளக்கம் மட்டும் பெற்றிருப்பவர்கள் யோகா ஆசிரியர். ரைட். ஞானாசிரியர் விருது அவங்களுக்கு தான் கொடுக்கணும். இதெல்லாம் ஞானாசிரியர். நீங்க ஞானாசிரியர் ஆவதற்கு தகுதி அவ்வளவுதான். நீங்க தான் கண்டுபிடிக்கணும் யாரு யோகா ஆசிரியர், யாரு ஞானாசிரியர். புரியுதா? அப்போ இதான் அகத்துணரும் இறை வணக்கம். ரைட். நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்கொள்ளும். இப்ப விஞ்ஞான அறிவு பொருள் உற்பத்தியில ரொம்ப உயர்ந்திருக்குது. 100 பேருக்கு தேவையான பொருளை ஒரு மனிதனுடைய உழைப்பில் இன்னைக்கு உற்பத்தி செய்ய முடியும். ஆனால் தரமான உணவு இல்லை, பொருள் இல்லை, தரங்கட்டு போச்சு. அது மட்டும் இல்ல, தேவையான பொருளை உற்பத்தி பண்ணல, ஆடம்பர பொருளை உற்பத்தி பண்ணிருக்கோம். அதானே அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ், விஞ்ஞானம் விவசாயத்தை கெடுத்து வச்சிருக்குது. தொழிற்சாலைகள் எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருக்குது. தொழில் எல்லாமே ஸ்பாயில்டு. இப்ப மொபைல் போன் வேற கண்டு இதுல எத்தனை கேடு வந்திருக்குன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அதுக்காக தான் ஹெட்போன், இயர்போன் போட்டுக்கிட்டு பேசுறான். என்ன பண்றது? அதுவும் பஸ்ல போறப்ப பேச முடியாது. அவன் பாட்டு போடுறான். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்னும் விஞ்ஞானம் பயனுள்ள வகையில வரல. அழிவு பாதை, அழிக்கிறதுக்கு போர் தளவாடங்கள் பாருங்க கண்டுபிடிக்கிறாங்க. இவ்வளவு வாட்ஸ்அப்ல எல்லாம் வருது. பிளைட்ல இருந்து ஒரு டப்பா மாதிரி கீழே இறங்குது.
அங்க போர் திடீர்னு வெடிக்குது, அது தப்பு 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 சுடுது, எல்லாரும் செத்து போயிடுறான். உடனே கை தட்டி சிரிக்கிறான். பாத்தியா எவ்வளவு சீக்கிரம் எத்தனை ஆயிரம் பேரை கொண்டிருக்கேன் பாத்தியா, சாதனை. விஞ்ஞானம். சாமி சொல்லுவார், கஷ்டப்படாம சீக்கிரமா எத்தனை பேரை கொல்ல முடியுமோ அதுதான் சாதனை. நிறைய பேர் அப்படித்தான் அலையிறான். நான் எத்தனை பேரை கொலை பண்ணிருக்கேன் தெரியுமா? நேரு வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம். ஆனா இந்த அறிவு, இந்த ஆன்மீக அறிவு ஒரு 50 ஆண்டுகளிலே உலகுக்கு தெரிய வந்துவிடும். இப்ப பாருங்க, 2017 58லன்னா 2008லயே தெரிய வந்திருக்கணும். மாதிரி சொன்னதை பார்த்தா ஆண்டு 57க்குள்ளே உலகோர் இந்த ஆட்சி முறையை நன்றென்று தேர்ந்து கொள்வார்கள். பண்ண எங்கோ ஒரு சிலர் சொல்றாங்க, இன்னும் வரல சரியா. இன்னும் 100 வருடத்துல உலக ஆட்சி அமையும்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா அதுக்கு நாம என்ன செய்யணும்? மகரிஷி வழியில் நாம் தொண்டு செய்திருக்க வேண்டும். இப்ப சொல்றேன், ஆண்டு 50க்குள்ளே உலகோர் இந்த ஆட்சி முறையை நன்றி என்று ஏற்றுக்கொள்வார். இப்ப கேட்கிறேன், உலக நாடுகள்லாம் ஏத்துக்கிடுச்சா? ஓர் உலக ஆட்சி வர வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டதா? சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல. எங்க ஏத்துருக்கு? ஓர் உலக ஆட்சி வரணும்னு எத்தனை நாடுல தீர்மானம் போடுவான்? சொல்லுங்க பார்க்கலாம். யோகா தான் வந்திருக்குது. நான் இப்ப நல்லா பாருங்க, ஓர் உலக ஆட்சி, இந்த ஆட்சி முறை இது நல்லது என்று அந்தந்த நாட்டினுடைய ஆட்சி தலைவர்கள் சொல்லுகிறார்களா? இல்ல. அப்ப நாம இன்னும் நம்முடைய சர்வீஸ் பத்தாது. அதுதான் நீங்க எல்லாம் தயாராயிருக்கீங்க. இந்த கருத்தை முதல்ல காந்த களத்துல பரவ விட வேண்டும். ஓர் உலக ஆட்சி வரணுங்கிற எண்ணத்தை பரவ விடணும். இது எப்படி பேசணும், மக்கள் நினைக்கணும். ஒரு உலக ஆட்சி வரணும், அப்பதான் அந்தந்த நாட்டினுடைய ஆட்சி தலைவர் சொல்லுவார். இப்ப மோடி சொல்றாரு, அவருக்கு ஒரு உலக ஆட்சி வரணுங்கிற எண்ணம் இருக்கு. பாகிஸ்தான்காரனுக்கு இருக்குதா? எல்லா நாட்டுக்கு இருக்குதா? பாருங்களேன். கொஞ்சம் வர தயாரா இல்ல. அப்படி தயாரா இருந்தா அடுத்த செகண்ட் அங்க தீர்மானம் வந்துடும். ஐக்கிய நாட்டு சபையில யாராவது கொண்டு வந்திருக்காங்களா? இதுவரையில ஒருத்தர் கூட கொண்டு வரல. நாம தான் கொடுத்திருக்கிறோம். இந்த மேடையில தான் கொடுத்தோம். மகரிஷி கிட்ட மகரிஷி தான் கொடுத்தாங்க உலக அமைதிக்கு. புரியுங்களா? ஆக இப்ப நமக்கு பெரிய கடமை இருக்கிறது. இந்த கருத்தை நாம் இன்னும் மக்களுக்கு சொல்லணும், எல்லாருக்கும் சொல்லணும். அதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க, அருள்நிதியர்களாக, ஆசிரியர்களாக. புரியுதா இப்போ? ரைட். அப்போ தனி மனித அமைதி, இதுதான் தனி மனித அமைதிக்கு என்னென்ன கொடுத்திருக்கிறோம்? உடற்பயிற்சி, காய்களை பயிற்சி, தியானம், அகத்தாய்வு, சிந்தனை. இதைத்தான் மகரிஷி சொன்னாங்க. விவேகானந்தர் சொல்றாரு, இந்த ஆன்மீக அறிவுன்னா வேற ஒண்ணும் இல்ல, பிரணவம், காந்தம் தான் தெய்வம், பிரம்மம் பிரணவ சொரூபம்னு வியாசர் சொல்றார். அந்த பிரணவம் என்பதுதான் காந்தம், அதான் ஓம், ஓங்காரம். அப்ப காந்தம் தான் தெய்வம் அப்படின்றத சொல்லணும் அல்லவா? அதற்கு தமிழ்நாட்டில் ஒரு அமைப்பு ஏற்படணும், ஒரு சின்னம், அது கோயிலுக்கு தொடர்புடையதாக இருக்கணும்னு சொன்னார். தான் பாருங்க, அறிவு திருக்கோயில், ஓங்கார மண்டபம். ஆனா விவேகானந்தர் சொன்னதை கேட்டு மகரிஷி கட்டல, அவருக்காக தோணுது. இதை நான் எடுத்து காமிக்கும் போது நான் இருந்தேன் சாமி கிட்ட. சாமி இந்த மாதிரி விவேகானந்தர் சொல்ல, அப்படியா பார்த்துட்டு சாமிக்கு ஒரே சந்தோஷம். ஓ, உள்ள சொல்லியிருக்காங்களா? மகரிஷிக்கே தெரியாது. எழுமின் விளிமின்கிற நூல்ல இருக்கு, அதுல இன்னும் சொல்றாரு இந்த ஓம். அப்போ பாருங்க, ஒரு பொதுக்கல்வி ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும், அதான் கொடுக்கிறோம். அந்த ஆசிரியர்கள் இந்தியா முழுதும் இல்ல, உலகம் முழுதும் போய் இந்த அறிவு திருக்கோயிலை நிறுவுவார்கள். இப்ப அறிவு திருக்கோயில் வந்துகிட்டு இருக்குது, பல இடங்கள்ல வந்துகிட்டு இருக்குது. இது அப்படியே பெருகும். அப்புறம்தான் இந்த அறிவு ஐக்கிய நாட்டு சபையில ரிஃப்ளெக்ட் ஆகும். இது சொன்னார். அப்பதான் உலக சமாதானம் வரும். அப்போ விவேகானந்தர் சொன்னாரு, பிரணவம் தான் தெய்வம்ங்கிற கருத்து வந்துடுச்சுன்னா
இப்பொழுது இருக்கிற மதங்கள் இருக்காது, ஜாதி உணர்வு இருக்காது, இன மொழி தேச பேதம் இருக்காது. ஏனென்றால் நாம் எல்லாம் யாருடைய பிள்ளைகள்? இறைவனுடைய பிள்ளை. இறைவனுக்கு என்ன ஜாதி, என்ன மதம், என்ன மொழி, என்ன தேசம், என்ன இனம்? ஒண்ணும் இல்லை. இப்ப நமக்கு நம்ம ஜாதி எதை வச்சு சொல்றோம்? நம்ம அப்பா அம்மா ஜாதியை வச்சு. மொழி எதை வச்சு சொல்றோம்? நம்ம அம்மா அப்பா பேசுனது தாய்மொழி இல்லையா? எந்த நாடு, எந்த இனம்? நம் பெற்றோருடைய ஜாதி மதம் தானே நம்முடைய மதம். இப்ப நாமெல்லாம் யாருடைய பிள்ளைகள்? இறைவனுடைய பிள்ளைகள். அப்போ இறைவன் இயேசுன்னு நினைச்சா, அல்லாஹ்னு நினைச்சா, அப்போ அங்க மதம் ஒழியுமா? ஜாதி ஒழியுமா? வேறுபட்டு புரியுதா? சிவன் அங்கெல்லாம் சிவ கோத்திரம், நீங்க எல்லாம் வைஷ்ணவ கோத்திரம். ரெண்டு பேரும் மாமான்னு சொல்லிக்குவாங்க. ஏன்னா அவர் தங்கச்சி இவர் கல்யாணம் பண்ணி இருக்கிறார், அதனால மாமா. தெரியுமில்ல, மகாவிஷ்ணு தங்கச்சி தான் சிவனுடைய வைஃப், அதனால மாமா. ஆனா இங்க ஐயரும் ஐயங்காரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. சொல்லும் அரியும் சிவனும் ஒண்ணும்பா. புரியுதா? அது மாலை போட்டிருக்கிற வரைக்கும் தான். கலட்டின பிறகு நீ வேற நான் வேற. நீங்கள சமாதானத்தை கொண்டு போறீங்க. இந்த மதங்கள் இருக்க வரையில் சமாதானம் வருமா? இதை சொன்னவர் தான் விவேகானந்தர். மதங்கள் இருக்கும் வரை உலக சமாதானம் வராது. காரணம், மதங்களில் தெய்வம் எதுங்கிற கருத்து இல்லை. அது காந்தம் தான், பிரணவம் தான் கருத்து வந்துவிட்டால் மதங்கள் தானாக மறைந்து போய்விடும். அதைத்தான் நம்முடைய அருட்தந்தவர்கள் சொன்னாங்க. பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து. அப்ப நாமெல்லாம் எதை விட்டு வந்துடணுங்க? மதத்தை விட்டுட்டு வந்தாதான், நீங்கள் மதம் கடந்து வந்தால்தான் நீங்கள் மனவளக்கலை ஆசிரியராக பயிற்சி பெறுவதற்கே தகுதியானவர்கள். இங்கதான் இப்ப பாயிண்ட். ஒரு பெரிய செக்கு வச்சுட்டாரு, ஒன்னும் தப்பு இல்லை. நீங்க இப்ப அருள்நிதியா தான் ஆக போறீங்க. துணை பேராசிரியருக்காக விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த அறிவு நிலைக்கு உயர்ந்து விட்டீர்களே ஆனால் நீங்கள் மதத்தை கடந்து வந்து விடுவீர்கள். மதம் சார்ந்த வணக்க முறை உங்களிடம் இருக்காது. நீங்கள் சுத்த வெளியை மட்டுமே தெய்வமாக ஏற்றுக்கொண்டு, அறிவேதான் தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டு, அந்த சுத்த வெளியை நினைக்கிற தவத்தை மட்டுமே செய்வீர்கள். அந்த மனம் மாற்றம் எப்பொழுது உங்களுக்கு வருகிறதோ அதன் பிறகுதான் நீங்கள் துணை பேராசிரியருக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. 1983 மகரிஷி ஆலியாருக்கு வந்தாங்க. அது வரைக்கும் சென்னையில் இருந்தாங்க. அப்ப இங்க போட்ட குடிசை, இந்த குடிசை தான் இப்ப இன்னைக்கு 30 ஏக்கர்ல இவ்வளவு பெரிய அமைப்பாக வளர்ந்திருக்கிறது. இதுதான் அறிவு திருக்கோயில். இந்த உலக அமைதிக்காக மகரிஷி அவர்கள் வகுத்து கொடுத்த திட்டங்கள் இதெல்லாம் ஐக்கிய நாடு சபையில கூட மகரிஷி பேசியிருக்கிறாங்க. ஐக்கிய நாடு சபையினுடைய பிரதிநிதியை இந்த இடத்திலே அழைத்து உலக அமைதி மாநாடு நடத்தணும். அப்பொழுது இந்த உலக சமாதான திட்டங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறோம். அது ஐக்கிய நாடு சபையில பதிவாயிருக்கிறது. ஆனால் சொன்னாங்க, அங்க பதிவாயிடுச்சுன்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு டிஸ்கஷனுக்கு வரும்னு சொன்னாங்க. இன்னைய வரைக்கும் வந்த மாதிரி இல்லை. என்னைக்கு வருமோ தெரியாது. இப்ப நாம செய்ய வேண்டிய வேலை, அது ஐக்கிய நாடு சபையில டிஸ்கஷனுக்கு, ஆய்வுக்கு, கருத்தரங்குக்கு வர வேண்டும் என்று நாம் எண்ணுவோம் என்று கூறி இந்த அமர்வை நிறைவு செய்கிறோம். ஆசான் அவர்கள் 28/3/2006 அன்று உடலால் அவருடைய ஆன்மா உடலை விட்டு பிரிந்தது. அவருடைய ஆன்மா வாங்காந்த களத்திலே கலந்து இருக்கிறது. அவருடைய அறிவு நமக்கு எப்பொழுதும் துணையாக உதவியாக இருந்து கொண்டே இருக்கிறது. அன்பர்களே, மகரிஷி சொன்ன உண்மை, நீங்கள் என்னோடு இணைந்தே தொண்டாற்ற வேண்டும். நீங்கள் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். அதற்கு என்ன செய்ய வேண்டுமானால், எல்லா உயிர்களையும் நேசியுங்கள், மனிதனுக்கு ஆன்மீக அறிவு விளக்கேற்றுங்கள், இந்த தொண்டை மன நிறைவோடு செய்து வாருங்கள். நீங்கள் எப்பொழுதும் என்னோடு இணைந்தே இருப்பீர்கள். இதை நான் அனுபவமாக உணர்கிறேன். சகோதர சகோதரிகளே, நீங்களும் அத்தனை பேரும் மகரிஷியுடைய வழியில் தொண்டாற்றி அவருடைய ஆன்மாவோடு நம்முடைய ஆன்மாவை இணைத்துக் கொண்டு
இந்த மனித குலம் அமைதியாக வாழ, உலக சமாதானம் மலர நாம் தொண்டு உணர்வோடு நம்முடைய சேவையை தொடர்வோம் என்று கூறி அனைவருக்கும் வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் எனது மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவு பெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.